வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 30 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, எல்லாருமே கோவிலுக்கு வராங்க. ஈஸ்வரி நகைகளை எடுத்துக்கிட்டு கோவிலுக்கு வராங்க. அங்க வந்துட்டு அந்த பூசாரிய பார்த்து இந்த இருக்கு சாமி நகைகள் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. அவரு அந்த நகைகளை வாங்கி கொண்டு போய் சாமி கிட்ட வச்சு சாமிக்கு போடுறதுக்காக எடுத்துட்டு போறாரு. அப்போ வில்லி நேரா அவங்க புருஷனை பார்த்து கண்ணை சேர்க்க, அவரு நேரா பூசாரிய பார்த்து ஒரு நிமிஷம் நில்லுங்கய்யா அப்படின்னு சொல்ல, பூசாரி நேரா அவரை பார்த்து இப்ப எதுக்கு நீ நிறுத்த சொல்ற, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த வில்லன் சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க சாமிக்கு போடுற நகை உண்மை நகை அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு என்னமோ அது போலி நகையா இருக்குமோன்னு தோணுது. பாக்குறதுக்கே போலி நகை மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்ல, அதுக்கு பூசாரி சொல்றாரு, இங்க பாரு, நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. நாங்க எல்லாருமே இங்க சாமி கும்பிட வந்திருக்கோம், பிரச்சனை பண்றதுக்காக வரல. இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம பேசுற? ஈஸ்வரி அம்மாவோட வீட்டுல இருக்கிற நகைகளை அப்படியே எடுத்துட்டு வந்து சாமிக்கு போட போறோம். ஆனா அது உண்மையான நகை இல்லைன்னு சொல்ற. நீ தேவையில்லாத வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்க சிவனாண்டி, ஓரமா நின்னு அப்படின்னு சிவனாண்டி சொல்றாரு. இங்க பாருங்க, நான் வந்துட்டு நான் அப்படியெல்லாம் பேசல. இந்த ஊர் மக்களுக்கு ஒரு அநியாயம் நடந்தா கேக்குற மாதிரி பேசுறேன். இந்த சாமியோட நகைகளை ஈஸ்வரியோட வீட்டுல கொண்டு போய் பாதுகாப்பா வச்சிருந்தீங்க. ஆனா இப்ப வெளியில வந்திருக்கிற நகை போலி நகை அப்படின்னு எனக்கு தோணுது. இங்க பாருங்க, அந்த நகை பொய்யா இருக்குமோன்னு தோணுது. போயிட்டு செக் பண்ணுங்க. இது கேட்டதும் அவங்க எல்லாரும் சொல்றாங்க, இங்க பாரு சிவனாண்டி, உனக்கும் ஈஸ்வரி அம்மாவுக்கும் நிறைய பகை இருக்கு அப்படின்னு தெரியும். நீ அந்த பகையை வச்சு பெருசாக்கலாம் அப்படின்னு நினைக்கிற. நீ சொல்றதை கேட்டு ஈஸ்வரி அம்மா மேல நாங்க சந்தேகப்பட முடியாது. தேவையில்லாம பேசாத அப்படின்னு சொல்ல, அவரு ஷாக் ஆகுறாரு. இங்க பாருங்க, நான் உண்மையை சொல்றேன், ஆனா நீங்க யாரும் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. நான் சொல்றது எல்லாமே நிஜம்தான். வேணும்னா அந்த நகைய செக் பண்ணி பாருங்க. இது கேட்டதும் ஈஸ்வரி கேக்குறாங்க, ஏய், இந்த போலி நகையா மாத்தி வைக்கிறதெல்லாம் உன்னோட வேலை, ஏன் வேலையெல்லாம் கிடையாது. சாமி விஷயத்துல எல்லாம் நான் விளையாட மாட்டேன் அப்படின்னு. அதுக்கு வில்லன் கேக்குறாரு, என்ன ஈஸ்வரி, பயமா இருக்கா? நீ என்ன பண்ணி வச்சிருக்க அப்படிங்கறத எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு பயமா இருக்கா? இது கேட்டதும் வில்லி நேரா அவங்க அக்காவை பார்த்து, அக்கா, இவனுக்காகலாம் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீ நகைகளை செக் பண்றவரை வர சொல்லுக்கா, அதுல எந்தவித தப்பும் இல்லை அப்படின்னு நம்ம நிரூபிக்கலாம். அப்ப மயில இத பார்த்துட்டு நேரா ஹீரோ கிட்ட, சகல, சின்னத்தை இப்படி பெரியத்தைக்கு ஆதரவா பேசுற ஆளே கிடையாது. எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாரும் சேர்ந்து அத்தைய மாட்டி விடுறதுக்காக ஏதோ பிளான் பண்றாங்க. சகல, நம்ம தான் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும். அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. அப்போ மயில சொல்றாரு, சரிங்க சகல அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, என் மேல எந்த தப்பும் இல்ல, நான் எந்த நகையும் மாத்தி வைக்கல. அப்படி செக் பண்றதுல எனக்கு எந்தவித ப்ராப்ளமும் இல்ல. நீங்க யார வேணாலும் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு வில்லன் சொல்றாரு, அதான் ஈஸ்வரி அம்மாவே சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்ன, செக் பண்றதுக்கு ஆளை வர சொல்லுங்க அப்படின்னு. அப்போ செக் பண்றதுக்கு அங்க ஆட்கள் வராங்க. வந்ததும் அவர்கிட்ட, இங்க பாருங்கய்யா, இது அம்மனோட நகைகள், இது எல்லாத்தையுமே செக் பண்ணி இது எல்லாமே உண்மையான நகை அப்படின்னு அந்த சிவனாண்டி கிட்ட சொல்லுங்க. இது கேட்டதும் அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகைகளை எடுத்து பாக்குறாரு. எடுத்து பார்த்ததோட அவருக்கு முகமே மாறுது. அப்போ ஈஸ்வரி கவனிக்கிறாங்க. வில்லி அவங்க அக்காவை பார்த்து, அக்கா கவலைப்படாதக்கா, வீட்டுல உள்ள நகை அப்படி எங்க போயிருக்க போகுது, உன் மேல எந்த தப்பும் இல்லக்கா அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரியும் சரிடி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அவங்க நகைய பார்த்துட்டு மறுபடியும் நகைய உரசி பாக்குறாங்க. அப்போ அது வந்துட்டு உரசனத்தோட அவருக்கு தெரிஞ்சு போச்சு, இது போலி நகை அப்படின்னு. அவரு எல்லா நகையும் திரும்ப திரும்ப உரசி பார்த்துட்டு அங்க வைக்கிறாரு. இத பார்த்ததும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நம்ம ஹீரோ. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு. மயிலே நேரா ஹீரோ கிட்ட, சகல, அவர் அந்த நகைய உரசி பார்த்ததோட அவர் முகமே மாறுது. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ காரணம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அது போலி நகையா இருக்குமோ? சகல, ஏதோ சின்னதா பிளான் பண்ணிட்டாங்க. அத்தை எப்படியாவது இந்த திட்டத்துல இருந்து காப்பாத்தணும். அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி அப்படின்னு சொல்ல, அப்போ அவங்க எல்லாரும் நேரா அந்த செக் பண்றவரை பார்த்து, இங்க பாருங்க, என்ன அமைதியா இருக்கீங்க, செக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அவரை சொல்றாரு, இங்க பாருங்க,
இது எல்லாமே போலி நகை, இது எதுவுமே உண்மையான தங்கம் கிடையாது. இது கேட்டதும் அங்க உள்ளவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, அப்படி போடு, நான் அப்பவே சொன்னேன் இந்த நகை எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னு சொன்னேன். நீங்க யாராவது நம்புனீங்களா? இப்பயாவது புரியுதா அப்படின்னு. அப்ப மயிலு சொல்றாரு, அது எப்படி? இத்தனை பேரை நாங்க எல்லாரும் இருக்கோம், யாருக்குமே இது உண்மையான நகை போலி நகை அப்படின்னு தெரியாது. ஆனா நீ மட்டும் எப்படி பார்த்து கண்டுபிடிச்ச? நீயே மாத்தி வச்ச மாதிரி பேசுற. இது கேட்டதும் அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, எனக்கு ஏதோ சந்தேகம் வந்துச்சு, அதனாலதான் நான் சும்மா கேட்டேன். மத்தபடி நான் எல்லாம் தெரிஞ்சு ஒண்ணும் கேட்கல. இதை கேட்டதும் மயிலு சொல்றாரு, இங்க பாருங்க, இதுக்கும் அத்தைக்கு எந்தவித சம்மந்தமும் இல்ல, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதும் அவங்க எல்லாருமே ஈஸ்வரிய பார்த்து, அம்மா, உங்க மேல நாங்க சந்தேகப்படல, நீங்க கண்டிப்பா இந்த நகையை மாத்தி வச்சிருக்க மாட்டீங்க, பட் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு, உங்களுக்கு தெரியுமாமா அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி சொல்றாங்க, வீட்டுக்குள்ள இருந்த நகை எப்படி போலி நகையா மாறுனுச்சு அப்படின்னு எனக்கு இப்ப கூட தெரியல, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நிரூபிக்கிறேன். இதை கேட்டதும் சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாருங்க, இதுவே ஊர் மக்கள்ல யாராவது ஒருத்தவங்க இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணியிருந்தா நீங்க எல்லாரும் இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா? கண்டிப்பா நீங்க எல்லாரும் அவனை இன்னரும் அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்துருப்பீங்கல்ல. இப்போ இவளை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்க போறீங்களா இல்லையா? இது கேட்டதும் நம்ம ஈஸ்வரி வந்துட்டு ஊர் மக்களை பார்த்து, இங்க பாருங்க, என் மேல தப்பு இல்ல, இதுக்கு பின்னாடி யாரோ இருக்கிறாங்க அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, ஆமா, இதுக்கும் அக்காவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, இதனால அக்காவை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோ சொல்றாரு, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, எனக்காக நீ பேசணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, இந்த நகை போலியான நகை அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அதை எப்படி நிரூபிக்கணும் அப்படிங்கறதும் எனக்கு தெரியும், நீ என்ன காப்பாத்தணும் அப்படிங்கிற பேர்ல தேவையில்லாம இதுல இடையிற வராத அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, இல்லத்த, உங்களுக்கு பின்னாடி ஒரு சதி நடக்குதுச்ச, அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு தான் நான் சொல்றேன், உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு தெரியும், வீட்டுல உள்ள நகை காணாம போயிருக்குன்னா இதுக்கு காரணம் வேற யாரோ. ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய், என்னை காப்பாத்து அப்படின்னு நான் உன்கிட்ட ஹெல்ப் கேட்டேனா? எந்த வகையிலயும் உன்கிட்ட ஹெல்ப் நான் கேட்கல, நீ என்ன காப்பாத்தணும் அப்படின்னு அவசியமும் கிடையாது, மரியாதையா உன் வேலையை பாரு அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ வந்துட்டு ஷாக் ஆகுறாரு. அப்போ சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாருங்க, இப்பவே அதிகாரிங்களை கூப்பிட்டு இந்த லேடிய அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்க போறீங்களா இல்லையா, இல்ல நான் அதிகாரிங்களை கூப்பிடவா? இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க அவங்க அக்கா கிட்ட, என்னக்கா இப்படி ஆகிருச்சு அப்படின்னு. அப்போ ஊர் தலைவர் நேரா ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாருங்கம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா, நகை காணாம போனதுனால நாங்க இந்த முடிவை எடுத்துதாமா ஆகணும், இது ஊர் மக்களோட பொறுப்புமா, அதனால எங்களுக்கு வேற வழி தெரியல. ஈஸ்வரி சொல்றாங்க, சரி, சட்டப்படி நீங்க என்ன முடிவு வேணாலும் எடுத்துக்கிடுங்க, இந்த நகை காணாம போனதுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்ல, அது கண்டிப்பா உங்களுக்கு புரிய வரும் அப்படின்னு சொல்ல, அதிகாரிங்க அந்த இடத்துக்கு வராங்க. அதிகாரிங்க ஈஸ்வரிய கைது பண்றாங்க. இத பார்த்ததும் நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறாரு. ஐயோ, அத்தை மேல இவ்வளவு பெரிய பழி விழுந்திருக்கே, அத்தையை எப்படியாவது காப்பாத்துறீங்க, ஆனா அத்தை இதுல தலையிட வேணாம்னு சொல்றாங்க அப்படின்னு. ஈஸ்வரிய கைது பண்ண அங்க உள்ள பொண்ணுங்க எல்லாருமே பார்த்துட்டு, இங்க பாருங்க, அம்மா மேல எந்த தப்புமே இல்ல, யாரோ அம்மாமா மாட்டி விடணும் அப்படிங்கிறதுக்காக இப்படிப்பட்ட சதிய பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறோம், அம்மா இத்தனை வருஷமா அந்த நகையை பத்திரமா தானே பாத்துக்கிட்டாங்க, கண்டிப்பா அம்மா மேல தப்பில்லை அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஊர் மக்கள் சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, எங்களுக்கும் ஈஸ்வரி அம்மாவை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு ஆசையெல்லாம் இல்ல, ஆனா இந்த சிவனாண்டி விட மாட்டேங்கிறானே, அதனாலதான் நாங்க இப்படி பண்ணோம். இது கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நம்ம ஹீரோயின். எவ்வளவு சொல்லியும் கொஞ்சம் கூட இவங்க யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ரொம்ப சோகத்தோட இருக்கிறாங்க நம்ம ஹீரோயின். அப்புறம் ஈஸ்வரிய கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இத பார்த்துட்டு பொண்ணுங்க எல்லாருமே கவலைப்படுறாங்க. போனத்தோட நம்ம ஹீரோ வந்துட்டு ஊர் மக்களை பார்த்து, இங்க பாருங்க, அத்தை கண்டிப்பா இந்த நகையை மாத்தி வச்சிருக்க மாட்டாங்க, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு, அதை நான் கண்டுபிடிச்சு உங்ககிட்ட நிரூபிச்சு அத்தை மேல தப்பில்லை அப்படிங்கிறதையும் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஊர் மக்களும் சரிங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அவங்க போனதும் அந்த வில்லன்கள் எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு நேரா ஹீரோவை பாக்குறாங்க. பார்த்துட்டு, என்னப்பா, உன் அத்தையை காப்பாத்துறதுக்காக ஏதாவது ட்ரை பண்ணுவியே, இந்த வாட்டி எதுவும் முயற்சி பண்ணலையா? அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அப்படின்னு சந்திராவை பார்த்து, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? உங்க அக்கா உங்களுக்காக எவ்வளவு பண்ணிருக்காங்க, இப்படி எல்லாத்தையுமே மறந்துட்டு
இந்த சிவனாண்டி கூட சேர்ந்து இப்படிப்பட்ட ஒரு பிளான் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட இரக்கமே இல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, வில்லி சொல்றாங்க, டேய் டிரைவர் பையலே, நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், என் அக்காக்காரி எனக்கு முக்கியம் கிடையாது. எனக்கு முக்கியம் என் புருஷன் மட்டும்தான். அவரு எந்த வகையிலையும் கஷ்டப்படக்கூடாது. அவரு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அவரை மறுபடியும் இந்த ஊருக்கு தலைவராக்கி அவருக்கு முதல் மரியாதை கொடுக்கணும். அதுக்காக தான் நான் இவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, அத்தைய வந்துட்டு ஜெயிலுக்கு அனுப்பிட்டு உங்க புருஷனுக்கு முதல் மரியாதை கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா அத்தை விடுதலை ஆவாங்க, அவங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கும். இது எல்லாத்தையும் நீ பார்க்க தானே போற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அப்போ வில்லி இத பார்த்துட்டு நேரா அவங்க புருஷன்கிட்ட, இங்க பாருங்க, இந்த டிரைவர் பையன் ஏதாவது ஒரு வகையில முயற்சி பண்ணி அக்காக்காரிய காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவான். அவன் என்ன ட்ரை பண்ணாலும் சரி, அவன் எல்லா வகையிலையும் தோற்கிற மாதிரிதான் பண்ணணும். அதுக்கு அவரு சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, இவன் கண்டிப்பா அந்த உண்மையான நகையை கண்டுபிடிக்கவே முடியாது. அது எல்லாமே இப்ப என் வீட்டுல இருக்கு. அவன் என்ன ட்ரை பண்ணாலும் சரி, அவனால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்ல, இது கேட்டதும் வில்லியம் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரிய கொண்டு போய் ஜெயில அடைக்கிறாங்க. அப்போ ஈஸ்வரி ரொம்ப கவலையோட இருக்காங்க. அவங்க பொண்ணுங்க எல்லாருமே இங்க இருந்து வந்துட்டு, அம்மா நீங்க கவலைப்படாதீங்கம்மா, ராஜா கார்த்தி இருக்காருல்ல, அவரு கண்டிப்பா உங்களை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்திடுவாரு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, அவங்கிட்ட நான் உதவி கேட்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்க யாரும் அவங்கிட்ட உதவி கேட்க கூடாது. எனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல லாயர் வந்துருவாரு. அவரு எனக்கு ஜாமீன் கொடுப்பாரு, நான் வெளியில வந்துருவேன். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா நீங்க என்னதான் வெளியில வந்தாலும் உங்க மேல விழுந்த பழி மாறவே மாறாதுல்ல, அதுக்காக அவரு கண்டிப்பா உதவி பண்ணுவாருமா. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அவன் எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. அவன்கிட்ட இருந்து நான் எந்த வகையிலயுமே உதவி எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்றாங்க. அப்போ வில்லி அந்த இடத்துக்கு வந்துட்டு, அக்கா நான் எல்லா லாயர் கிட்டையும் பேசி பார்த்தேன்க்கா, ஆனா யாருமே வரமாட்டேங்கிறாங்க அக்கா. ஈஸ்வரி சொல்றாங்க, சரி பரவாயில்ல விடுடி, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அவங்களும் அக்கா சாரிக்கா, நீ இவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்க, பட் என்னால உன்னை காப்பாத்த முடியலையேக்கா, அத நினைச்சாதான்க்கா கவலையா இருக்கு அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, நீ எனக்காக எவ்வளவு உதவி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறது எனக்கு எல்லாமே தெரியும். நீ கவலைப்படாதடி, நான் எப்படியும் வெளியில வந்துருவேன். இது கேட்டதும் வில்லி நினைக்கிறாங்க, அடியே அக்காக்காரி, உன்னால கண்டிப்பா வெளியில வர முடியாதுடி, உன்னை இப்படி சிக்க வச்சதே நான் தானே அப்படின்ட்டு வில்லி மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் நினைக்கிறாங்க, பாவம் அம்மா, அவங்க தங்கச்சிதான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு கொஞ்சம் கூட தெரியாம இருக்காங்களே, அம்மா கிட்ட எப்படி இது எல்லாத்தையுமே புரிய வைக்கிறது அப்படின்ட்டு ரொம்ப கவலையோட இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோயின் எல்லாருமே வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதும் நம்ம ராஜா அந்த நகை இந்த இடத்துல இருந்து எப்படி காணாம போனுச்சு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஏதாவது ஆதாரம் கிடைக்குதா அப்படின்னு தேடுறாரு. அப்போதான் நம்ம ஹீரோ சரி, இந்த போலி நகையெல்லாம் யாரு செய்வாங்களோ அவங்கள போய் பார்த்தா கண்டிப்பா நமக்கு ஏதாவது ஆதாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அந்த போலி நகைகளை செய்யறவங்களை போயிட்டு பாக்குறதுக்காக போறாரு. அவரை போய் பார்க்க அவரை நேரா ஹீரோ கிட்ட, இங்க பாருங்க சார், அந்த சிவனாடி முத்துதாசர் இந்த மாதிரி நகைகளோட போட்டோவை காமிச்சு எங்களை இது மாதிரி செய்ய சொன்னாங்க, அதனாலதான் நாங்க இப்படி செஞ்சோம் அப்படின்னு அவரு ஒத்துக்கிறாரு. இது கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, ரொம்ப தேங்க்ஸ் இந்த உண்மையை என்கிட்ட ஒத்துக்கிட்டதுக்கு. அவங்க சொல்றாங்க, சரிங்க சார், ஆனா நாங்க தான் சொன்னோம் அப்படிங்கிற விஷயத்த அவர்கிட்ட சொல்லிட வேண்டாம். அப்படி சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா அதனால பாதிப்பு எங்களுக்கு இருக்கு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி சரி, நாங்க யாருக்கிட்டையும் சொல்லல, இதனால உங்க தொழில் எந்த வகையிலயும் பாதிப்படையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளியில வராரு. மயிலே நேரா ஹீரோவை பார்த்து, சகல என்னாச்சு சகல, கண்டுபிடிச்சிட்டீங்களா? அப்ப ஹீரோ சொல்றாரு, என்னால முடிஞ்ச அளவுக்கு கண்டுபிடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அத்தி எப்படியாவது வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. அதோட நம்ம ஹீரோ கூடிய சீக்கிரம் அவங்க அத்தை மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கறத நிரூபிக்க தான் போறாரு. இதனால அந்த வில்லி பயங்கரமா சிக்க போறாங்க. பாப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு.